விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் வரலாற்றில், தேர்தல் அரசியல் வரலாற்றில் இந்த நாள் ஒரு பொன்னாள். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கிற கொள்கை முழக்கத்தோடு 1999 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்தோம். கால் நூற்றாண்டு காலம் மேற்கொண்ட கடும் பயணத்தின் விளைவாக இன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கக்கூடிய அரிய வாய்ப்பை தமிழக மக்கள் எமக்கு அளித்திருக்கிறார்கள். கூட்டணி மந்திரி சபை, கூட்டணி அரசு தமிழகத்தில் மலர வேண்டும் என்பதை உரத்து பேசி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அந்த இடத்தை எட்டியிருக்கிறது. அதற்கான காலம் கனிந்தது. மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கூட்டணி அரசு அமைவதற்கு தேர்தலுக்கு முன்பே வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார். அதன்படி இன்றைக்கு தமது அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அங்கம் வகிக்கிற வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். சமூக நீதித்துறை அமைச்சராக எமது கட்சியின் மூத்த பொறுப்பாளர், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் பொறுப்பேற்று இன்றைக்கு முதலாக சமூக நீதித்துறைக்கான கொள்கை விளக்க அறிவிப்பை செய்ய இருக்கிறார். இந்த துறைக்கான பல அறிவிப்புகளையும் வெளியிட இருக்கிறார். இந்த மானிய கோரிக்கையை முன்வைத்து பேச இருக்கிறார் என்பது விளிம்பு நிலை மக்களின் கனவை நனவாக்க ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்று நம்புகிறோம். அந்த வகையில் இந்த நாள் எமது இயக்க வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பு தமிழக மக்கள் அளித்துள்ள வாய்ப்பு, முதல்வர் விஜய் அவர்கள் அளித்துள்ள வாய்ப்பு. ஆகவே மக்களுக்கும் முதலமைச்சருக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம். அமைச்சராக அவருடைய பணியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கிட்டத்தட்ட 100 நாட்கள் கடந்திருக்காங்க. அவருடைய விமர்சனத்தை செய்யறாங்க. டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் விளம்பரத்திற்காக சமூக நல விடுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்கிறாரை தவிர்த்து நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டேங்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது. நிறை குறை இருக்கத்தான் செய்யும். விமர்சனங்கள் பாராட்டுகிற விமர்சனங்களாகவும் குறை கூறுகிற விமர்சனங்களாகவும் இருக்கவே செய்கின்றன. அதில் பெரும்பான்மையாக வன்னியரசு அவர்களை பாராட்டி பலரும் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். சட்டமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, அவருடைய பணிகள் பலராலும் இன்றைக்கு வரவேற்கப்படுகிறது. சார், பொதுவாகவே ஆதிதிராவிடர் நல நிதி முறையாக பயன்படுத்துறது இல்லை. ஸ்கூல்ஸ்லாம் மூடுற ஒரு தருவாயில் இருக்குது. லாஸ்ட் டைம்ல ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு. இந்த முறை அது இருக்காதா? இனிமேல் எப்படி இருக்கும்? இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும்? ஆட்சிக்கு 100 நாட்களை முடித்திருக்கிற நிலையில் எஞ்சியுள்ள 4.25 ஆண்டுகளில் இதுபோன்ற குறைகளை கண்டறிந்து களைவதற்குரிய முயற்சிகளை
இந்த அரசும் மேற்கொள்ளும், குறிப்பாக இந்த துறை அமைச்சரும் மேற்கொள்வார். அந்த வாய்ப்பை இந்த சூழலில் வன்னியரசு அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வார் என்று நம்புகிறேன். சார், இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்திருக்கு. இதுல விசிகாவோட நிலை பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதுதான் இந்த அரசின் நோக்கம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான், பொதுமக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் தற்போது நாங்கள் கைவிடுகிறோம். புதிதாக விமான நிலையம் அமைப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம் என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார். ஆகவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீண்டும் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். சட்டப்பேரவை இந்த விவாதங்களை எப்படி சார் பாக்குறீங்க? அது வந்து விவாதம் இல்லாம கேலி கூத்தா இருக்கு. சட்டப்பேரவை முறையா நடைபெறல, மானிய கோரிக்கைக்கான விவாதங்கள் நடைபெறல அப்படின்றது கம்யூனிஸ்டுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. நீங்களும் சட்டசபையில இருந்திருக்கீங்க. இந்த சட்டசபை நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பும் கூட. அண்மையிலே முதலமைச்சரை சந்தித்த போது அவரும் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். சட்டசபையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்கிற விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஒவ்வொருவருக்கும் அதுதான் விருப்பம். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்புணர்வோடு சட்டமன்றத்தில் இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. அறிவிப்புக்கு பிறகு நீங்க வந்து பார்ப்பீங்க. நல்ல அறிவிப்பாக எங்களுடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில், மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த அறிவிப்புகள் மிகச்சிறப்பு.